ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் சிச்சுவேஷன் தான். யாராவது கேட்பாங்க டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அப்போ அந்த மொமெண்ட்ல என்ன சொல்லணும்னு குழப்பமா இருக்கும். நோ வரிஸ், இனிமேல் ஒரு சிம்பிளான செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்படி சொல்லணும்னு நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஸ்டார்ட் வித் தி கிரீட்டிங். முதல்ல ஒரு வணக்கம். நீங்க பேச ஆரம்பிக்கிறப்ப ஒரு நல்ல கிரீட்டிங் கொடுக்கணும். லைக் ஹலோ, ஹாய், குட் மார்னிங் அப்படின்னு ஈஸியா சொல்றீங்கன்னா நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸ்டெப் 2, டெல் யோர் நேம். அப்புறம் உங்க பேரை நிமிர்ந்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், மை நேம் இஸ் பிரியா அல்லது ஐம் அருண்குமார். சிம்பிளா அண்ட் கான்பிடென்டா சொல்லுங்க. ஸ்டெப் 3, வேர் ஆர் யூ ஃப்ரம்? எங்க இருந்து வரீங்க? அடுத்து நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. எக்ஸாம்பிள், ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர் அல்லது ஐ லிவ் இன் சென்னை. இதுவும் ஷார்ட்டா சொல்லலாம். ஸ்டெப் 4, வாட் டு யூ டூ? என்ன பண்றீங்க? நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஜாப் பண்றவங்களா இருக்கலாம். சொல்றதுக்கு பயப்படாதீங்க. எக்ஸாம்பிள், ஐ எம் ஸ்டடியிங் 10th grade at Green Valley School அல்லது ஐ எம் ஒர்க்கிங் as a designer at ABC company. ஸ்டெப் 5, டாக் அபவுட் யுவர் கரண்ட் கோல்ஸ் ஆர் ஆஸ்பிரேஷன்ஸ். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லனா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த ஸ்டெப் கொஞ்சம் அட்வான்ஸ்ட். நீங்க இப்போ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லனா உங்க லட்சியம் என்னன்னு சுருக்கமா சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஐ எம் கரண்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இம்ப்ரூவிங் மை கோடிங் ஸ்கில்ஸ். இதுக்கு அர்த்தம், நான் இப்போ கோடிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுல கவனம் செலுத்திட்டு இருக்கேன். அல்லது ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெய்னிங் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங். இதுக்கு அர்த்தம், நான் மார்க்கெட்டிங்ல இன்னும் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் பெற ஆவலா இருக்கேன். ஸ்டெப் 6, ஒன் லைன் அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஹாபி. ஒரு சின்ன லைன் அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்ட் சொன்னா அது நல்ல கனெக்ட் தரும். லைக், ஐ லவ் பெயிண்டிங் அண்ட் லிசனிங் டு மியூசிக். இதுக்கு அர்த்தம், எனக்கு பெயிண்டிங் பண்றதும் பாட்டு கேட்கறதும் ரொம்ப பிடிக்கும். அல்லது ஐ என்ஜாய் ரீடிங் அண்ட் லேர்னிங் நியூ திங்ஸ். இதுக்கு அர்த்தம், நான் படிக்கிறதையும் புதுசா கத்துக்கிறதையும் விரும்புவேன். ஸ்டெப் 7, பொலைட் எண்டிங். கடைசியா ஒரு நன்றி. லாஸ்ட்ல நன்றி சொல்லி பொலைட்டா முடிக்கணும். எக்ஸாம்பிள், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு அர்த்தம், இந்த வாய்ப்புக்கு நன்றி. அல்லது நைஸ் டு மீட் யூ. இதுக்கு அர்த்தம், உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஃபுல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹலோ, மை நேம் இஸ் ஆர். ஐ எம் ஃப்ரம் மதுரை. ஐ எம் ஸ்டடியிங் இன் 8th grade at Bright Star School. My current goal is to excel in my science projects. I love playing cricket and editing videos. Thank you. இப்படித்தான் ஒரு சிம்பிள் அண்ட் கான்பிடன்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பாருங்க, இன்டர்வியூல யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க கான்பிடென்ட்டா பேசுறீங்கன்னா அது சூப்பர் இம்பாக்ட் கொடுக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.